வட்டி ஹராமான சாப்பாடு தின்றது எதுக்கு சமம்? மலம் தின்னுறதுக்கு சமம் என்றுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? ஹராமான சாப்பாடு தின்றது மலத்தை தின்றதுக்கு சமம் என்றுவார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஹராம் பேர் மாத்தி வந்திருக்கு. ஹராம் பேர் மாத்தி வந்திருக்குது. எப்படி? இன்றைக்கு எங்கட பொம்புலேல் ஹராம் தின்றது இல்ல, வட்டி எடுக்கிறது இல்ல, நகை ஈடுக்கு வைக்கிறது இல்ல, அதெல்லாம் பச்சை ஹராம். அப்ப நீங்க என்ன செய்யறது? கிழமைக்கு ஒருக்க 100 ரூபாய் கெட்டதுக்கு ஊடு வழிய வாரானே, அதுல ஒரு வாஷிங் மெஷினை வாங்கி கொள்ளுற. மாசத்துக்கு ஒருக்க சல்லி கெட்டதுக்கு வாரானே, அவன் ஒரு திருவலைய வாங்கி கொள்ளுற. கிழமைக்கு 50 ரூபாய் கெட்டினா நல்ல மாமே, அவன்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ வாங்கி கொள்ற. 3 பொம்புல சேர்ந்து 50,000 கடன் தாரானாமே, அவன்கிட்ட கடனை வாங்கி கொள்ற. இது என்னது? அது பினான்ஸ். அல்லாஹ்க்கு இங்கிலீஷ் தெரியாமையா? எங்கட இடுப்புல முள் இல்லாத சில ஆம்புலேல் கொந்த நேத்தி பண நேத்தி மாத்தூர் நின்னோம். இடுப்புல முள் இல்லாத சில ஆம்புலேல் வெக்கம் கெட்டவனல் பொண்டாட்டி வீட்டுல பிச்சை கேட்கிற சீதனம் கேட்டு போட்டு பெருமையா எங்கட வைஃப் வீட்டுல தந்த டவுரி என்ற பொண்டாட்டி வீட்டுல கேட்ட பிச்சை செல்ற. ஏண்ட இந்த ஊடு எங்கட மாமி தந்த, எங்கட கல்யாணத்துக்கு தந்த ஊடு, நீ என்ன மாடா உனக்கு வேலை பேச? சில ஊர்ல மாட்டுக்கு மாய் வேலை வச்சுக்கிற. பசு மாடு 60,000, கிடா மாடு 40,000, எரும மாடு 30,000 மாதிரி. டாக்டர் மாடுக்கு ஒரு கார், லோயர் மாடுக்கு ஒரு பைசிக்கல், சர் மாட்டுக்கு ஒரு பைசிக்கல், லோயர் மாட்டுக்கு ஒரு வேன், இன்ஜினியர் மாட்டுக்கு ஒரு வீடு. ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு வேலை வச்சுக்கிற. சகோதரிகளே, தாய்மார்களே, இதே மாதிரி பேரை மாத்தி எங்கட பொம்புலேல் வட்டி எடுக்க புரியமில்ல. வட்டி எடுக்கிறது மலம் தின்றதுக்கு சமம். ஈடு வைக்க நாங்க ஈட்டு கடைக்கு போறோம்ல, அப்ப என்ன செய்யற? வீட்டு வாசல்ல கொண்டாந்து மோட்டார் பைக்ல கணக்கு தந்துட்டு எடுத்துட்டு போறானே, அது பரவாயில்ல, அது பினான்ஸ். சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு சும்மா அங்கலஞ்சல கேட்டு சொல்லல, நிறைய கேசஸ கையால பிடிச்சு போட்டு சொல்லுறோம். இன்றைக்கு ஸ்ரீலங்கால முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் பொம்புகளுக்கு மத்தியில உள்ள வந்த ஆக பெரிய நோய், குடும்பம் பிரிகிற அளவுக்குள்ள ஒரு நோய் தான் இன்றைக்கு இந்த தவணை முறை சல்லி கெட்டுற பிசினஸ். பொம்புலேல் நினைக்கிறேன்னா அதுக்கு மேலுக்கு விளங்குற இல்ல தானேடி. ஒரு நாளைக்கு 50 ரூபாண்டா விளங்காது, ஒரு நாளைக்கு 100 ரூபாண்டா விளங்காது. அதுல வேற ஒரு லீடரை மீப்பா, வில்லாதி வில்லன் மாதிரி. அவ தான் பாஸ் ஆஃப் த பாஸ். அவ ஒரு 10 ஊட செட் பண்ணி கொண்டு அவகிட்ட இவக்கு கமிஷன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி எடுக்கிற பொம்பளை விளங்கிக்கோங்க. 10 ஊட்ட காட்டி கொடுத்துட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுக்கு யாருக்கு சமம்? வட்டிக்காரி. ஷரியாவுடைய பார்வையில சொன்னா வட்டி செட்டி என்றுமே, வட்டிக்காரி தான் அது. நாங்க லேசா அந்த ஆண்டி தான், அந்த மாமி தான் எங்களை 10 பேருக்கும் கமிஷன் எடுத்து தர இல்ல. அசில் சோனோ பாசையில சொல்லுங்க, அந்த மாமி தான், அந்த சாட்சி தான் 10 பேருக்கும் வட்டி எடுத்து கொடுக்கிறவள். சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு வட்டி எடுத்து கொடுக்க புரியுமா? உங்களோட பிள்ளைக்கு வட்டியில வாங்கின ஃப்ரிட்ஜில் ஐஸ் தண்ணி குடிக்கணுமா? உங்களோட பிள்ளைக்கு வட்டியில வாங்கின உடுப்பு இந்த வாஷிங் மெஷின்ல தான் உங்களோட பிள்ளையோட உடுப்ப கழுவணுமா? வட்டியில வாங்கின வட்டி அடுப்புல தான் உங்களோட சோத்த சமைக்கணுமா? பச்சை ஹராம். ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் வீடுகள்ல ஹராமான உணவு சாதாரணமா போய் கொண்டிருக்கிறது. கணவன்மார் ராவ் பவலா சம்பரிச்சு கொண்டாந்து ஹலால கொண்டாந்து போடுற பொம்புலேல் ஹராம் என்று தெரியாம வட்டிய வாங்கி தின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரிகளே, தாய்மார்களே, தெளிவு பெறுங்க. எந்த வீட்டுல வட்டி பாவிக்கப்படுதோ அதோடைய முடிவு நெருப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னால 93, 92ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு முதலாளியை சந்திச்சோம். ஒரு அந்நிய மத சகோதரர், இந்து மத சகோதரர். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவருக்கு கடைசி கட்டம். அவர் சொல்றாரு, தம்பி
சிலோன்ல மருந்து செஞ்சேன், இந்தியால மருந்து செஞ்சேன், சரி வரல, வயிற்றுலுக்கு எரியற மாதிரி இருக்குது. கடைசியில செத்து போனான். என்ன சொன்னாரு? வயிற்றுல எரியற மாதிரி இருக்குது. தேடி பார்த்தா ஆக பெரிய வட்டி வியாபாரி. வட்டி வியாபாரி. சகோதரிகளே, தாய்மார்களே, வட்டியில வாங்கின பொருள் அநேகமாக அது பத்தி தான் இல்லாம போற. நல்லா விளங்கிக்கோங்க. ஹராமான அடுப்பு தேவையா? ஹலாலா மாப்பிள்ள சம்பாரிச்சு கொண்டாரு ஹராமான கேஸ் அடுப்பு. ஹலாலா மாப்பிள்ள உடுப்ப வாங்கிட்டு கொண்டாரு கழுவுறதுக்கு ஹராமான வாஷிங் மெஷின். ஹலாலா மாப்பிள்ள சம்பாரிச்சு கொண்டாரு ஐஸ் தண்ணி பாக்குறதுக்கு ஹராமான ஃப்ரிட்ஜ். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரின் மூலமாக? எந்த பொம்பளையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்அத்து ராயியத்துன் வ மஸ்ஊலத்துன், ஒரு பொம்பளை அவள் மேய்ப்பாளி, அவள் அதை பற்றி கேட்கப்படுவார். அன் பைத்தி ஸௌஜிஹா வ அன் வலதிஹி, வீட்டுட பொறுப்பு கேட்கப்படும் என்று சொன்னார்களோ, அந்த வீட்டுக்கு பொறுப்பா உள்ள பொம்பளையே வீட்டுக்குள்ள ஹராத்த கொண்டாந்து போட்டால் அல்லாஹ் நரகத்துல என்ன தண்டனை தருவான் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரிகளே, தாய்மார்களே, வட்டில கை வச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துஆவே கபூல் ஆகுது என்றால் அப்ப கூட தொழுகைட நிலைமை என்ன? தலைய அடிச்சு அடிச்சு தொழுந்து மேல வட்டிய திண்டு கொண்டிருந்து, வட்டி சாப்பிடுறது ஷைத்தானுடைய ஊடு. எந்த நேரத்துல நெருப்பு தாக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு பேர் மாற்றி தரப்பட்டு கொண்டிருக்கிறது. தெளிவாக இருங்க சகோதரிகளே, தாய்மார்களே. இது போராட்டத்துக்கு இன்னொரு விஷயமும் தெளிவா விளைவிக்கோங்க. இந்த வட்டி பிசினஸ் கிள வீட்டுக்கு வார பிசினஸ் நான் சொல்றது உங்களோட ஊர்லயும் இருக்கினா இல்லண்டல்ல, எல்லா முஸ்லிம் ஊர்லயும் இருக்குது. எத்தனை மணிக்கு தெரியுமா சேல்ஸ்மேன் வார? எத்தனை மணிக்கு வார தெரியுமா? 9 மணிக்கு போறோம், 11-12 மணிக்கு இடையில. அவங்களுக்கு தெரியும் ஆம்புலேல் எல்லாம் வேலைக்கு போன டைம். பொம்புலேல்ட்ட போய் 10 சாமானத்தை காட்டி நயம் நயம் என்ற வாங்கிடுவாள்கள். ஆம்புலேல் இல்லாத டைம்ல தான் வார. பொம்புலேல் என்ன நினைக்கிற? எங்கடவர் தார சம்பளத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சு வீட்டுக்கு சாமான் வாங்குவோம். காமன் லாங்குவேஜ்ல பேசுங்க. அது இல்ல, எங்கடவர் ஹலாலா சம்பாரிச்சு வாரத்தை சேர்த்து வச்சு நெருப்பாக்குவோம் தான் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இதோட முடிவு என்ன தெரியுமா? இதோட முடிவு என்ன தெரியுமா? அதிகமான கெட்ட நடத்தைகள் நடக்கிறதுக்கு காரணமாக்கி அது ஒரு அசிங்கமான துறை. சகோதரிகளே, தாய்மார்களே, வீட்டை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு. ஏன் சொல்றேன் தெரியுமா? புனித ரமலான் வருது. வட்டிக்கு ஃப்ரிட்ஜ வாங்கி உங்களோட நோம்பு திறந்தீங்க, உங்களோட நோம்பும் நாசம், புள்ளையோட நோம்பு நாசம், வீட்டுல உள்ள எல்லாத்தோட நோம்பு மண்ணு. நீங்க நோம்பு வருது பிளெண்டரை வாங்கி இஃப்தாருக்கு சர்வத் கரைச்சிங்க, ஹராமான வட்டியில செய்றீங்க. நோம்பு வருது நீங்க சாருக்கு ஆக்குறீங்க, ஹராமா வாங்கின கேஸ் குக்கர் ஹராத்துல செய்றீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். புனிதமான மாதம், சுத்தமான மாதம். இப்படி இருந்தா தௌபா செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தயவு செய்து சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வட்டி பிசினஸ் முழு சிலோன்லயும் பரவி கொண்டிருக்குது. இதுல இருந்து தெளிவு பெறுங்க. கொஞ்சம் உலமாக்கள்கிட்ட கேளுங்க இதுல சட்டம் என்னன்னு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசின எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. இந்த ப்ரோக்ராம்ல நான் 3 விஷயத்தை உங்களுக்கு முன்னால சொல்லுறேன். இதுதான் சமரி. முதலாவது சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்கள் முதலாவது உங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது. உங்களோட வீட்டிலையும் உங்களோட புள்ளையோட விஷயத்திலும் நீங்க தான் பொறுப்புதாரி. இந்த ஹெடிங்க்கு கீழே தான் சொல்றேன். முதலாவதாக உங்களோட புள்ளையோட ஃபீலிங்ஸ உணருங்க, புள்ளையோட உணர்வுகளை உணருங்க. புள்ளையல் குத்தம் செஞ்சா தாய்மார் தான் தண்டிச்சு பழக்கணும். மாற்றமாக அந்த புள்ளைய இல்லாத நம்பிக்கையை கொண்டு பயன்படுத்துறதோ அல்லது வாப்பா வந்த பிறகு தண்டிப்பா என்று சொல்றதோ, அந்த புள்ள அந்த நாள் முழுவதும் ஒரு சிந்தனையில ஆழ்ந்து உளவியல் ரீதியாக தாக்கப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும். எனவே புள்ளையல் குத்தம் செஞ்சா நீங்க தண்டிங்க.
தவணை போட்டு இத்தனை மணிக்கு தண்டிப்பேன் என்று சொல்லவானோம். அது புள்ளையில மனசால நோவடிக்கிற வேலை. ரெண்டாவது விஷயம், வீட்டுடைய தீனுடைய சூழலை உண்டாக்கணும் என்றா முதலாவது உங்களோட பிள்ளைக்கு கொமர் புள்ளைகளுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போன் வாங்கி கொடுக்கவானோம். மூணாவது விஷயம், வீட்டுல தீனுடைய சூழல் உண்டாக்கணுமா, தயவு செஞ்சு இந்த டிவி முசீபத்தில இருந்து குடும்பத்தை பாதுகாவுங்க சகோதரிகளே. நாலாவது விஷயம், வீட்டுல ஆக பெரிய பொறுப்பு, கணவன் ஹலாலா சம்பாரிச்சு வாரத்தை நீங்க ஹராமாக்கிறவானம், வட்டியில கைய வச்சிரவானம். முழு குடும்பத்தையும் நீங்க நரகத்துக்கு தள்ளுறதுக்கு சமம். முழு குடும்பத்தையும் நரகத்துக்கு கொண்டு போறது உங்களோட பொறுப்புல கொண்டு பாக்குறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த 4 விஷயத்தை நாங்க எடுத்து நடப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த வரக்கூடிய